வான் நீலா நீலா அல்ல மகன் பாடின பாட பாடி காட்டுங்க. 2 வரி. வான் நீலா நீலா அல்ல நீலா. ஒரு திரைப்பட வாழ்க்கை பயணத்தை போன்றதுதான் இந்திரஜித் அவர்களுடைய வாழ்க்கை பயணமும். இன்றைக்கு அவர் அந்த மேடையில இருந்து பாடிக்கொண்டிருந்தாலும் அவருடைய அந்த வாழ்க்கைக்கு பின்னாலே இருக்கின்ற துன்பங்கள், கஷ்டங்கள் எல்லாத்தையும் தாண்டி தன்னுடைய திறமையை மட்டும் நம்பி அந்த திறமையை மட்டும் கையில பிடிச்சுக்கொண்டு இன்றைக்கு இந்தியாவினிலே மிக பெரிய அளவிலான அந்த ஒரு சரிகமபா மேடையை பார்த்தீங்கன்னா சரியான முறையில பயன்படுத்தி பாடி வியக்க வைத்துக் கொண்டிருக்கின்றார். அங்கே இருக்கிறவர்களுடைய மனதையும் கொள்ளை கொண்டு இங்கே இருக்கிற மனதையும் கொண்டு அதை விட அங்கே இருக்கிற நடுவர்களே எழுந்து சென்று வாழ்த்துற அளவுக்கு மிக பெரிய அளவிலான ஒரு வெற்றியை கண்டு கொண்டிருக்கின்றார் இந்திரஜித் அவர்கள். இந்திரஜித் அவர்களுடைய அந்த வாழ்க்கை பயணம், வாழ்க்கை எவ்வாறு இருக்குது, உண்மையாவே ஒரு திரைப்படம் நாங்கள் பார்ப்போமா இருந்த சரியான கஷ்டப்பட்ட ஒரு இடத்துல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா தன் திறமையால மேல் நோக்கி எழும்பி வர்ற ஆக்களை பார்த்திருப்பீர்கள் திரைப்படங்கள்ல. ஆனா உண்மையான வாழ்க்கை இங்க அப்படித்தான் இருக்குது. அந்த ஒரு நம்பிக்கை, அந்த திறமையை மட்டுமே மனதில் வச்சுக்கொண்டு இந்தியாவில் போய் நிற்கிறார் இந்திரஜித். அவருக்கு வெற்றி கிடைக்கணும்ன்றதான் எங்கட விருப்பமும். இப்ப நாங்க பார்ப்போம் அந்த இந்திரஜித்தினுடைய வாழ்க்கை பயணம். மேடையில நிக்கிற இந்திரஜித்தை மட்டுமே பார்த்து கொண்டிருக்கிற நாங்கள் அவருக்கு பின்னாலே இருக்கிற அந்த வாழ்க்கை எவ்வளவு கஷ்டங்கள், எவ்வளவு துன்பங்களையும் தாண்டி தண்டு திறமையால இன்றைக்கு இந்தியாவில அந்த பெரிய மேடையில ஜொலித்து கொண்டிருக்கின்ற இந்திரஜித்தின் வாழ்க்கை எப்படி இருந்தது என்றதை நாங்கள் இப்ப பார்ப்போம். நேற்றைய தினம் பாத்தீங்கன்னா இந்திரஜித் அவர்களுடைய ஊருக்கு சென்றிருந்தேன். மதுரை பண்டாரவெளியிலே இருக்கின்ற பூனாவை என்ற அந்த பகுதியிலே இருக்கின்ற இந்திரஜித் தற்பொழுது வசித்துக் கொண்டிருக்கின்ற அந்த வீட்டுக்கு சென்றிருந்தேன். உண்மையாவே அந்த வீட்டை போய் பார்ப்பீங்களா இருந்தா அந்த வீட்டிலேயும் மக்கள் வாழ்கிறார்களா, வாழ்வார்களா என்று நினைக்கக்கூடிய அளவில் இருக்குது அந்த வீடு. என்னன்னு பாத்தீங்கன்னா அவர்கள் இருந்த பகுதியிலே மண் சரிவு ஏற்பட்டு இப்ப பாத்தீங்கன்னா தற்காலிகமாக ஒரு வீட்டுல கொண்டு வந்து அவர்கள் இருத்தி விட்டுருக்கிறார்கள். அது பாத்தீங்கன்னா ஒரு வீடு இல்ல, அது பாத்தீங்கன்னா ஒரு தேயிலை தொழிற்சாலை, அதாவது இயங்கு நிலை, அதாவது இயங்காமல் இருக்கின்ற ஒரு தேயிலை தொழிற்சாலை தற்காலிகமா அவை அந்த இடத்துல இருத்தி வச்சிருக்கணும். அது அது என்ன மாதிரி இருக்குன்னு பாத்தீங்கன்னா அங்க பாத்தீங்கன்னா 100க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் இவர்களுடன் சேர்ந்து இருக்கிறார்கள். வீடுகள் என்று சொல்ல முடியாது, சிறிய சிறிய அறைகள், சிறிய சிறிய அறை. அதாவது எங்கண்ட வீடுகள்ல நோம்பலா நாங்கள் 10க்கு 10 அறை ஒன்று இருந்தாலும் எங்களுக்கு பத்தாது எங்களோட சாமான்கள் வைக்கிறது கொள்றதுக்கு எல்லாம். ஆனா நீங்கள் இப்ப பாருங்க, இதுதான் அவையண்ட அறை. இந்த அறையெல்லாம் அவையண்ட குடும்பம், சிவியம், சமைக்கிறது, சாப்பிடுறது, இருக்கிறது எல்லாமே இந்த ஒரு அறையில தான். இந்திரஜித்தின் குடும்பத்தை பொறுத்தவரை பாத்தீங்கன்னா இந்திரஜித்தின் குடும்பத்துல இந்திரஜித்தின் அம்மா, அப்பா, அண்ணா ஒரு ஆள், இந்திரஜித் தங்கச்சி ஒரு ஆள், தம்பி ஒரு ஆள், மொத்தம் 6 பேர் அவங்களோட குடும்பத்துல. அந்த 6 பேரும் ஒரே சமயத்துல இந்த வீட்டுக்குள்ள இருந்தால் அந்த வீட்டுல இருக்க இயலாது. காரணம் பாத்தீங்கன்னா அவ்வளவுக்கு சிறிய அளவிலான வீடு. அதனால பாத்தீங்கன்னா இந்திரஜித்தின் அம்மா ஒரு வெளியிடத்துல வேலை செஞ்சு கொண்டிருக்கிறா. அதாவது கொழும்புல இருக்கிற ஒரு வீட்டு பெண்ணாக ஒரு வீட்டுல வேலை செஞ்சு கொண்டிருக்கிறா. அண்ணா பாத்தீங்கன்னா ஒரு சாரதியாக சாரதி பணி புரிஞ்சு கொண்டிருக்கிறார். அப்பா பாத்தீங்கன்னா தோட்டத்துல வேலை செஞ்சு கொண்டிருக்கிறார். தோட்டத்துல மருந்தடிக்கிறதா அப்பாண்ட வேலை. நாங்க இந்த புல்லுக்கு மருந்தடிக்கிறோம், இந்த பிள்ளைகளுக்கு மருந்தடிக்கிறோம். அந்த மருந்து தம்பி தங்கச்சி எல்லாம் பாத்தீங்கன்னா படிச்சு கொண்டிருக்கணும். இந்திரஜித் கூட பாத்தீங்கன்னா இப்ப கொழும்புல தற்காலிகமா வேலை செஞ்சு கொண்டு இருந்துட்டு இப்ப இந்தியாவில் போய் நிற்கிறார். கொழும்புல தான் வேலை செஞ்சுதான் பாத்தீங்கன்னா தங்கட குடும்பத்துக்கும் அவர் பணம் அனுப்பி கொண்டு இருந்திருக்கிறார். இப்போது இந்திரஜித் இருக்கிற அந்த வீட்டுல இந்திரஜித்தின் குடும்பம் 6 பேரும் அந்த வீட்டுல வந்தா அந்த 6 பேரும் இந்திரஜித்தின் வீட்டுல தங்க இயலாத நிலைமையில அந்த வீடு இருக்குது. 2 அவலத்துக்கு ஒரு சிறிய வீடு அந்த வீடு. இந்திரஜித்தின் வீட்டுக்குள்ள போயிருந்தாங்க. வீட்டுக்குள்ள போயிருக்கும் போது பாத்தீங்கன்னா அங்க இந்திரஜித் தம்பி தான் நின்றவர். இந்திரஜித் தம்பிட்ட கேட்டேன், இப்படி இந்த சின்ன ரூமுக்குள்ள இருக்கிறீங்களா, உங்களுக்கு எப்படி இருக்குது, நீங்க முதல் இருந்த வீடு எப்படி இருந்தன்னு கேட்க அவர் சொன்ன பதில பாருங்க, என்ன சொல்றாருன்றதை பாருங்க. இப்போ பாத்தீங்கன்னா இதுதான் இந்த இவங்களோட வீடு, அதாவது இந்திரஜித் அவர்களுடைய வீடு இந்த வீடு தான். இது ஒரு ரூம் மாதிரி தான் இருக்குது. ஆனால் இதுதான் அவங்களோட வீடு. இதுதான் அவங்களோட வீடு. அப்படியா எல்லாருமே இங்கே தான் தாங்குறது? நீங்கள் அண்ணா வந்தாலும் அக்கா, அம்மா, அப்பா எல்லாமே இந்த வீட்டில் தான். எல்லாருமே இங்கே தங்கக்கூடிய மாதிரி இருக்குமா? இல்லைன்னா சின்ன வீடு தானே. ஆனால் அண்ணா கொழும்பில் இருக்கிறபடியாலையும் அம்மா கொழும்பில் இருக்கிறபடியாலையும் உங்களுக்கு ஓகே. அப்போ இன்றைக்கி சமைச்சு சாப்பாடலாம் ஓகே? சாப்பிட்டாச்சா உங்களுக்கு சாப்பாடு? அப்பா எங்கே போகிறார்? ஓகே. நீங்கள் முதல் இருந்த வீடு இந்த இப்போ இந்த இதுக்குள்ள இருக்கிறீங்க தானே, இது சின்ன வீடு. இது முதல் இருந்த இதை விட பெரிய வீடா? ரூம் எத்தனை ரூம் இருக்கும் அந்த வீட்டில்? அந்த வீட்டில் 3 ரூம் இருந்துச்சு. இப்போ இந்த சின்ன ரூமுக்குள்ளே இருக்க ஒரு மாதிரி இல்லையா உங்களுக்கு? ஒரு மாதிரி தானே. எப்போ போவீங்க பெரிய வீட்டுக்கு? எப்போ தாரன்னு சொல்லியிருக்கேன்? வீடு கட்டி கொடுத்தா அப்புறம் தான் போவீங்க. எப்போ தாரன்னு சொல்லியிருக்காங்க? அப்படி சொல்லலையா? கட்ட வலிக்கிட்டாங்களா? என்ன நடந்துச்சு? நீங்கள் அந்த இடத்துல இருந்தீங்களா? அங்கே நடக்கும் பொழுது என்ன நடந்துச்சு? மண் சரிவு எங்களை நான் பாதிக்கப்பட்டு தான் வந்தோம்.
உங்களோட வீடு எல்லாமே இல்லாமல் போயிட்டுதா? மண் சரிவில் அப்படியே போயிட்டா இல்லாமல் உங்களோட சொத்துக்கள் எல்லாமே போயிட்டா அது கூட? ஸ்கூல் எந்த ஸ்கூல் நீங்கள்? ஸ்கூல். என்ன கிரேட் படிக்கிறீங்க? படிப்பீங்களா? இல்லை நீங்களும் பாட்டெல்லாம் படிப்பீங்களா? அண்ணா சொன்னார். அப்பா சொல்லிட்டு போனேன் நீங்கள் படிப்பீங்களா? இல்லையா? படிக்க மாட்டீங்களா? சொன்னார் அப்பா படிப்பீங்களா நீங்கள் பாட்டுன்னு? என்ன தம்பி சொன்னார் அப்பா, தம்பி படிப்பேன் நான் படிப்பேன். அப்பா படித்து காட்டின ஒரு பாட்டு, தம்பியும் படி. அண்ணா 2 பேரும் படிப்பாங்க. நீங்கள் படிக்க மாட்டீங்க. அக்கா? அக்கா படிக்க மாட்டாங்க. சரி ஓகே. குட்டி டிவியும் படிப்பாங்க, கொஞ்சம் படிப்பாங்க. நான் அவங்க எங்களுக்கு படிக்க மாட்டாங்க. அப்படியா? சந்தோஷமா அண்ணா டிவியில் பார்க்கலாம் அண்ணாவை? சந்தோஷமா? எல்லாரும் இருந்து பார்ப்பீங்களா? நேற்று பார்த்தீங்களா? எப்படி இருந்துச்சு பாட்டு? என்ன பாட்டு படித்தவர் நேற்றைக்கு? என்ன பாட்டு படித்தவர் தெரியா? என்ன சின்ன டிவி, இந்த டிவியில் பார்த்தீங்க? இதில் வராதுண்ணே, இதில் லோக்கல் சேனல் தான் வரும். ஓகே ஓகே. குட்டி டிவி தானே? குட்டி டிவி, சின்ன வீடு, சின்ன ரூம். இப்போ என்ன சாப்பாடு இன்றைக்கி லஞ்ச்? போஞ்சி கறி. வேறு அப்பா செஞ்சுட்டு போகிறாரா இல்லாட்டி காலையில் செஞ்சுட்டு வேலையை போயிட்டு? அக்கா சமைப்பாங்களா? ஓகே ஓகே ஓகே. சோறும் போஞ்சி கறியும் இன்றைக்கி இருக்கேண்ணா. சோறு போஞ்சி கறி. பனிசு பண்ணி வச்சுருக்கீங்களா சாப்பிட்றதுக்கு? யாருக்கு கொடுக்குறதுக்கு? அவருக்கு பனிஸ் கொடுக்கலாம். சரி 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 ஓகே தம்பி. நீங்களும் படிக்கணுமா? அண்ணா மாதிரி நல்லா வரணும். அண்ணாக்கு என்ன சொல்கிறீங்க? என்ன சொல்ல விரும்புகிறீங்க? அண்ணா இப்போ இந்த வீடியோ பார்க்குறாருன்னு வைங்க, அண்ணாக்கு என்ன சொல்கிறீங்க நீங்கள்? ஆல் தி பெஸ்ட் தான் சொல்லுவோம். நல்லா பாடிட்டு வாங்கன்னு சொல்கிறீங்க. ஓகே. நீங்கள் போகிறீங்களா? இந்தியா போகிறீங்களா? விருப்பமா போகிறதுக்கு? போய் அண்ணா பார்த்துட்டு வரணும் விருப்பமா? ஓகே போவோமா? நன்றி. பார்த்துருப்பீங்களா அந்த சின்ன பொடியன் என்ன சொல்கிறாருன்னு பாருங்க. நாங்கள் நல்லா தான் இருந்தது அவங்கள்ட்ட பெரிய வீட்டில், இப்போ வந்து நாங்கள் வந்து குட்டிய வீட்டுக்குள்ளே இருக்கிறோம். இப்படி எல்லாம் ஒரு கஷ்டமான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கோம். நம்ம அதை என்னென்னு சொல்லல. அவர்களோட துயர் வந்து ஒரு வித்தியாசமானது. அங்கே போயிருக்கே நான் இவ்வளவு என்னோட அங்கே இருக்கேக்க அந்த காணொலியில வந்து கதைக்க முடியாம போயிட்டு. காரணம் என்ன பார்த்தீங்கன்னா, இப்படி எல்லாம் இருக்கிறார்களா, இப்படி வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்களான்றதை என்ன கேட்க, கடவுள் எங்களை ஏதோ ஒரு விதத்துல கடவுள் வச்சிருக்கிறார். நாங்கள் எங்களை விட கீழே எவ்வளவு பேர் வறுமையில் இருக்கிறோம்ன்றதை வந்து சத்தியமா அந்த இடத்துல உணரக்கூடியமா இருந்தது. அங்க இருக்கிறார்கள் அவையோட சாப்பாடு என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு சோறு ஒரு கறி, அவ்வளவுதான். ஆனா எங்களுக்கு இங்க ஒரு சோறு பல கறி, அங்க ஒரு சோறு ஒரு கறி தான் அவர்களுடைய சாப்பாடு. கட்டாயம் அம்மா வேலைக்கு போடுவோம், அப்பா வேலைக்கு போடுவோம், அண்ணா வேலைக்கு போடுவார். எல்லாருமே கட்டாயம் வேலைக்கு போகணும். வேலைக்கு போனா தான் நாங்க உழைக்கிறதுக்குரிய காசு வரும். அப்படி இல்லாட்டி அங்க உதவியுமே இல்லை. வீட்டுல இருந்துட்டோம்னா வீட்டுல உள்ள கொதிக்காது. அந்த நிலைமை தான். வேலைக்கு போனா தான், வேலைக்கு போய் உழைச்சு கொண்டு வந்தா தான் அந்த காசெல்லாம் சாமான் பண்ணிடும். அப்படித்தான் அவரோட வாழ்க்கை போய் கொண்டு இருந்தது. ஒரு கடைக்கு போகணுமெண்டா எவ்வளவு தூரம் நடந்து கீழே போகணும். ஒரு வைத்தியசாலைக்கோ இல்லாட்டி பாடசாலைக்கோ இல்லாட்டி வேற எங்கேயும் போகணுமென்று பாத்தீங்கன்னா எவ்வளவு தூரம் போகணும். பஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரூட் தான் இருக்கு. பஸ்ல போறதுக்கு ஒரு ரூட்டால தான் பஸ் போகும். அந்த இன்னொரு வாகனம் வரைக்கும் விளத்துறதுக்கு எவ்வளவு சிரமப்பட்டு தான் விளத்தணும். மலைக்கு ஏறி போகணும் மேல. ஐயோ, அதுல ஏறி போறதுக்கு எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? நாங்கள் ஏறி போறதுக்கு பட்ட பாடு தெரியுமா? அந்த நாங்கள் நோமலா முதல் தரம் நடக்கிறோம்ன்றபடியால் எங்களுக்கு அப்படி இருந்திருக்கும், அவர்களுக்கு பழகி இருக்கும். ஆனால் இப்படி இருக்கும் ரோட். நாங்கள் எங்கட ரோட்லாம் இப்படி, ஆனா இப்படி இருந்து இப்படி ஏறி போகணும், இப்படி ரங்கோணும், இப்படி ஏறி போகணும்ன்றதை கேட்க அவர்களோட அந்த வாழ்க்கை பாரங்களை தூக்கொண்டு போய்க்கலாம். என்னென்ன தூக்கொண்டு போவார்கள் என்று கேட்க உண்மையாவே ஒரு மனதுக்கு அவ்வளவு கவலையா இருந்தது அந்த இடத்துல என்ன கேட்க. ஆனா இவ்வளவு கவலைகளையும் தாண்டி இவ்வளவு இதுகளையும் தாண்டி தன் திறமையை நம்பி போயிருக்கிற அந்த இந்திரஜித்தின் வாழ்க்கை வந்து ஒரு பிரகாசமான வாழ்க்கை அமையணும். இந்திரஜித் பாத்தீங்கன்னா வேலைக்காக கொழும்புல போயிருக்கிறார். கொழும்புல இருந்து வீட்டுக்காரருக்கும் சொல்லாமல் தான் பாத்தீங்கன்னா இந்தியாவுக்கு போயிருக்கிறார், தன் திறமையை நிரூபிக்கிறதுக்காண்டி. ஏனென்றா என்ன நடக்க போகுதுன்றது யாருக்குமே தெரியாது. அதனால வீட்டுக்காரருக்கு அந்த ஆர்வத்தை கொடுக்காமல், இந்த பிள்ளை அங்க போகுது அப்படின்னு எல்லாரும் அந்த எதிர்பார்ப்போட இருக்காமல் தான் போய் அந்த மேடையில இருந்துதான் தங்கட வீட்டுக்காரருக்கு தன்னுடைய அந்த பயணம் தொடர்பாக தெரிவிக்கணும் என்று இந்திரஜித் வெற்றி கண்டிருக்கிறார் அந்த இடத்துல. இந்திரஜித்தின் ஊடாகத்தான் பாத்தீங்கன்னா இப்படி எல்லாம் ஆட்கள் இருக்கிறாங்களான்றத வந்து நீங்களும் பார்க்கக்கூடியமா இருக்கு, நாங்களும் பார்க்கக்கூடியமா இருக்கு. இது இப்படியான வாழ்க்கை முறையில வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்களா? தோட்ட தொழிலாளர்களோட வாழ்க்கை என்பது பாத்தீங்கன்னா எப்பவுமே ஒரு விடிவில்லாத வாழ்க்கை. அவர்களுக்கான ஒரு நிரந்தரமான ஒரு சந்தோஷமா அவர்கள் இருக்கக்கூடிய மாதிரியான நிரந்தரமான ஒரு முடிவுமே அவர்கள் கட்டப்படுவதில்லை. இப்ப கூட பாத்தீங்கன்னா அந்த தேயிலை தோட்டத்தில் அவர்கள் தேயிலை கொழுந்தாய்வதுதான் பிரதானமான வேலை. அந்த பிரதானமான வேலை எப்படி நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, கட்டாயம் அவர்கள் வேலைக்கு போகணும். வேலைக்கு போனா தான் சம்பளம். அதாவது பாத்தீங்கன்னா அந்த தேயிலை இலைகள் வந்து 20 கிலோ சேர்க்கணும். 20 கிலோ சேர்த்தா தான் அவர்களுக்கு ஒரு நாளைக்கு 1000 ரூபாய் சம்பளம். அந்த 20 கிலோவுக்கு குறைவா இப்ப நீங்கள் 10 கிலோ தான் ஆஞ்சி இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு 500 ரூபாய் தான் சம்பளம். ஒரு கிலோவுக்கு 50 ரூபாய் அப்படிதான் கொடுப்பாரு. அது நீங்கள் வேலைக்கு போனா தான் அந்த சம்பளம். இல்லாமல் நீங்கள் வீடுகளே இருப்பீங்களா, மழை பெஞ்சாலும் வெயிலா இருந்தாலும் வேலை கட்டாயம் செய்யணும். வேலை செஞ்சா தான் சம்பளம். அந்த நிலைமையெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த இடத்துல இருக்கிறவர்களுடைய இப்பத்திய நிலைமையில வந்து போய்கொண்டே இருக்குது. இதுக்கு அவர்களுக்கு எந்த விதமான ஒரு முடிவும் இல்லை. அரசியல் ரீதியாக அதை செய்கிறோம் இதை செய்கிறோம் என்று யார் சொன்னாலும் இதுவரையும் பாத்தீங்கன்னா அவர்கள் ஒரு விடிவில்லாத வாழ்க்கையை தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படியான ஒரு சூழ்நிலையில தான் பாத்தீங்கன்னா இந்திரஜித்தும் இந்தியாவுக்கு போயிருக்கிறார்.
அந்த 20 கிலோவும் பிடுங்காட்டி அந்த சம்பளம் 1000 வராதா? வராது, அவங்களுக்கு வராது. எவ்வளவு கிலோ? ஒரு கிலோவுக்கு 50 ரூபா. ஒரு கிலோ 25 100. ரைட். 1000 ரூபா. கட்டாயம் 20 கிலோ இருந்து போனாக்கா உங்களுக்கு 1000 ரூபா கிடைக்கும். அதை தாண்டி போனாக்க ஒரு கிலோவுக்கு 50 ரூபா படி தருவாங்க. எவ்வளவு இருக்கோ அவ்வளவு தருவாங்க. அது புடுங்கக்கூடிய வாய்ப்பு இருக்கா இந்த தோட்டத்துல? தோட்டத்தில் தான் வாய்ப்பு உண்டு. அது வந்து குறைவேணா கஷ்டம். அந்த அளவுக்கு கொழுந்து இருக்காது பெரும்பாலும். எல்லா சீசனும் கொழுந்து இருக்காது. கொழுந்து உள்ள காலத்தில் வந்து இருக்கும், இல்லாத காலத்தில் போய் பிடுங்க இல்லாது. வெயில் கால சீசனில் வந்து 10 கிலோ கூட எடுக்கிறது பெரிய ஒரு கஷ்டமான விஷயம். அன்றைக்கு வந்து பர்சன்ட் வேலை பொம்பளாக்கள் தான் கஷ்டம். மழையாண்டாலும் வெயிலாண்டாலும் வேலை செஞ்சதான் காசு போனாதான் காசு. ஆம்பளாக்களை விட பொம்பளாக்கள் தான் கஷ்டம். கட்டாயமே எடுத்தே ஆகணும். நாங்கள் ஏதாச்சும் செஞ்சுட்டு மலையாண்டக்கம் நிறுத்தி வரலாம். பொம்பளை ஆக்கள் ஒன்றும் செய்யல. பொம்பளை ஆக்கள் வந்து கட்டாயம் 20 கிலோ எடுத்தே ஆகணும். இப்போ இங்கே இருக்கிறார்களுக்கு இது மட்டும்தான் ஒரு தொழில் தான் தொழில், வேற ஒன்றுமே இல்லை. இதுவரைக்கும் பாத்தீங்கன்னா இந்திரஜித் 2 பாடல்களை பாடியிருக்கிறார். அவர் பாடின அந்த 2 பாட்டுக்குமே அமோகமான வரவேற்பு இருக்கு. ரசிகர்கள்ட்டையும் சரி, அங்க இருக்கிற நடுவர்கள்ட்டையும் சரி. அங்க இருக்கிற நடுவர் வந்து சொல்லியிருக்கிறார், நீ எப்படியும் டாப் 10க்குள்ள வந்துடுவா, இன்னும் 6 மாசம் நீங்க தான் ஸ்டே பண்ண போற என்ற மாதிரி நேற்றைய தினம் அந்த நடுவர் சொல்லியிருக்கிறார். தன்னுடைய அந்த திறமைகளை மட்டுமே நம்பி இந்தியாவுக்கு சென்று பாடிக்கொண்டிருக்கின்ற இந்திரஜித் பாத்தீங்கன்னா கட்டாயம் வெற்றி பெறணும். அவருக்கு வாழ்க்கையில ஒரு நல்ல நிலைக்கு அவர் வரணும். அப்பதான் பாத்தீங்கன்னா அவருடைய சமுதாயமும் அவர் சார்ந்தாக்களும் பாத்தீங்கன்னா ஒரு நல்ல நிலைக்கு வருவினம். இந்திரஜித் திருப்பவும் இலங்கைக்கு வரைக்கும் பாத்தீங்கன்னா எல்லாரும் பிரமிக்கக்கூடிய வகையில், எல்லாரும் பெருமை அடையக்கூடிய வகையில பாத்தீங்கன்னா ஒரு பெரிய வெற்றியோடு வரணும்னு நானும் இறைவனை பிரார்த்தித்துக் கொள்றேன். நீங்களும் இறைவனை பிரார்த்தித்துக் கொள்ளுங்க. காணொலியை பார்வையிட்டு உங்கள் அனைவருக்குமே நன்றி. காணொலி தொடர்பான கருத்துக்களை தவறாத கமெண்ட் பாக்ஸ்ல கீழே தெரிவிங்க. மற்றும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.